யூனிட் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். எகெயின் M2 சிலபஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ M2 சிலபஸில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். பட் எப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸுங்கிற வேர்டு கேட்டாலுமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஜெர்க் வரும். என்ன அப்படின்னா, ஐயோ இந்த யூனிட்டா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது கம்ப்ளீட்லி நியூ கான்செப்ட் இன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மேக்ஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். நிறைய டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அதில் உங்களுக்கு பேசிக்காக 3 டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது M2ல இருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா? பட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் மூணுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான். பட் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மோட ஐடியா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டிரான்ஸ்ஃபார்ம்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான யூனிட்டாக உங்களுக்கு இருக்காது. ரைட்? கண்டிப்பாக லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸில் வந்து டீட்டெயில்டு வீடியோஸ் வரதான் போகுது. பட் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது MCQ பர்பஸ் அப்படிங்கிறனால ஃபார்முலா மட்டும் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட்? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே டீங்கிற இங்கே வந்து டைமுங்க, டீங்கிறது டைம், எஃப் ஆஃப் டீங்கிறதுல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0 to infinity எஃப் ஆஃப் டி e பவர் மைனஸ் எஸ்டி டிடி. எந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கர்னல் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு இவங்க வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதே நம்ம சிலபஸில் இருக்கிற கான்செப்ட் தான். பட் நான் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதோட ஃபார்முலா மட்டும்தான் கொடுக்க போகிறேன் இப்போ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் 1ன்னு ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, 1/s. ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் டீல இருக்குங்க. அந்த டீல ஏங்க இங்கே டி இல்லையே அப்படின்னா இது வந்து t⁻0 நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட்டை நம்ம t⁻0 எழுதிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டீல இருக்கும். ஆன்சர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண ஆன்சர் எல்லாமே எஸ்ல இருக்கும். அதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எஸ்ல ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் அது. ஓகேங்களா? ரைட்? டினாமினேட்டரில் கண்டிப்பாக எஸ் இருக்குங்க. ரைட்? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் டினாமினேட்டரில் எஸ்ங்கிற வேரியபிள் டெஃபினட்டாக இருக்கும். 1 போட்டுட்டேன். இப்போ ஜென்ரலைஸ்டு கான்ஸ்டன்ட் கே போட்டிங்கன்னா திஸ் இஸ் k/s. இப்போ நான் டீங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். t⁻1. ஆக்சுவலாக t⁻nங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ டி கொடுத்துட்டு எழுதுறேன். டீக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/s². ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு 1 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 1 அப்படியே, ஆனால் டினாமினேட்டரில் மட்டும் எஸ்ஸுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ t⁻nன்னா என்னோட ஃபார்முலா என்னங்கன்னு கேட்டால் t⁻nக்கு 2 ஃபார்முலா இருக்குங்க. ஒன்று வந்து ஃபேக்டோரியலில், தட் இஸ் n ஃபேக்டோரியல் பை s⁻n+1. இங்கே வந்து என்னங்கிறது இன்டிஜர், பாசிட்டிவ். ஏன்னா ஃபேக்டோரியல் எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்? 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ 0 1 2 3. ஓகே? ஸோ என்னுக்கு வந்து 0 1 2 3ங்கிற வேல்யூஸ் இருந்ததுன்னா எக்ஸெட்ரா இந்த வேல்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். gamma of n+1 divided by s⁻n+1. Now n is greater than or equal to 0. ஓகேங்களா? ஸோ இது காமா ஃபங்க்ஷனுங்க. gamma of n+1 divided by s⁻n+1. அந்த காமா ஃபங்க்ஷன் தான் இந்த மாதிரி இன்டிஜர்ஸாக மாறும்போது ஃபேக்டோரியலாக கன்வெர்ட் ஆகுது. டினாமினேட்டர் சேம் தான். ரைட்? இப்போ இந்த ஃபார்முலா எப்படிங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இங்கே n இருந்தால் டினாமினேட்டரில் n+1 s பவரில் n+1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் s வரும் நம்மளுக்கு தெரியும். ஸோ எஸ்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டின். ஓகேங்களா? எல்லா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லையுமே டினாமினேட்டரில் எஸ் வரும். எஸ்ஸோட பவர் என்ன, அந்த பவரை தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ரைட்? ஸோ இங்கே பவரில் n இருந்தது அப்படின்னா n+1. இதுக்கு அடுத்த நம்பர் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டோரியலில் போட போகிறீங்க அப்படின்னா இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதுலேருந்து 1 குறைச்சி ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. காமாவில் போட போகிறீங்க அப்படின்னா அதே n+1 தான் இருக்குது. ஓகேங்களா? ரைட்? gamma of n+1 is equal to n factorial if n is a integer. Okay? n is a positive integer. Right? So 0 factorial ஓட வேல்யூ 1ங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா e⁻at எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். e⁻at ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1/s - a. டினாமினேட்டரில் s வரும்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே ஏன்னா -a வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ e⁻−at என்னங்க வரும்?
1 by s plus a. இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஃபார்முலா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது sin at cos atக்கு வர்றாங்க. sin at லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin atயும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos atயும். இப்போ sin at cos at ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா டினாமினேட்டரில் s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயருங்கிற டேர்ம் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டினாமினேட்டரில் அப்போது எல்லா டிரான்ஸ்ஃபார்முமே ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா all the answers will be in a fraction format. அந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் எஸ்ங்கிற வேரியபிள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அதே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்ததுன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காஸ் ஏட்டியாக இருந்தால் நியூமரேட்டரில் எஸ் வருங்க, சைன் ஏட்டியாக இருந்தால் நியூமரேட்டரில் ஏ வரும். இதுதான் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட நான் சைன் ஹெச்ஏடியும் காஸ் ஹெச்ஏடியும் எழுதுறேங்க. சைன் ஹெச்ஏடி ஏன் இதை மட்டும் ரப் பண்ணிட்டு எழுதுறேன் அப்படின்னா இந்த சைன் ஏடி காஸ் ஏடி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இங்கே எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ அதே தான் இங்கே எஸ் இங்கே ஏ. காஸ் ஹெச்ஏடியாகவும் காஸ் ஏடியாகவும் இருந்தால் நியூமரேட்டரில் ஒரு எஸ் வரும். சைன் ஏடி சைன் ஹெச்ஏடியாவாக இருந்தால் நியூமரேட்டரில் ஏ வரும். டினாமினேட்டர் இங்கே ரெண்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இங்கே எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலாஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஃபர்தராக போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே இதுதாங்க ஆதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால தான் கொஞ்சமாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருந்தால் கூட உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ரைட். இதுக்கு கான்செப்ட்ஸ் ரொம்ப டெப்த்தான கான்செப்ட்ஸுங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, பட் எம்சிக்யூ அப்படிங்கிறனால நம்ம லிமிட்டடாக பார்க்குறோம். சப்போஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் 2t. ஓகே, ஸோ இ பவர் 2t அண்ட் சைன் 3t. ஓகேங்களா? இ பவர் மைனஸ் 2tன்னு கூட வச்சுக்கலாம். இ பவர் மைனஸ் 2t ப்ளஸ் சைன் 3t. இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்கு வேணும்னா அடிஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிக்கலாங்க. இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ இ பவரில் இருக்கே, இ பவரில் இருக்குன்னா நான் எங்கே போகணுங்க? இ பவர் ஏடி ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணணும். ஸோ இ பவர் ஏடியில் இ பவர் மைனஸ் ஏடிக்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அது வந்து 1 by s plus a. இப்போ இங்கே -2ன்னு இருக்குது. ஸோ 1 by s plus 2. ஓகே, அடுத்தது sin 3tக்கு வரேங்க. sin 3t அப்படின்னு பார்த்தோன்னே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனா? இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனா டினாமினேட்டரில் s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஏவோட வேல்யூ என்னங்க? 3. ஸோ 3 ஸ்கொயர். ரைட். ஸோ நியூமரேட்டரில் என்ன வரும்? சைன் ஏடியாக இருந்தால் ஏங்கிற வேல்யூ தான் வரும். அப்போ இங்கே என்ன? 3. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 1 by s plus 2 plus 3 by s square plus 9. ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது என்னது? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் half வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம t ஸ்கொயர் ஒன்று போட்டுக்கலாம், t பவர் half ஒன்று போடுறேங்க. அப்புறம் cos h 0.5t வச்சுக்கேன். ஓகேங்களா? ரைட். t ஸ்கொயர் t பவர் half cos h of 0.5t. ரைட். இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க? தனித்தனியாக லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியதாங்க. இது t ஸ்கொயர். இப்போ 0 1 2 3 நம்பர்ஸாக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? n ஃபேக்டோரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை s கியூப். இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதை விட 1 அதிகமாக போடணும். கரெக்டுங்களா? 2 ஃபேக்டோரியல் பை s கியூப். ரைட். ப்ளஸ் t பவர் ஹாஃப்னு வந்துருச்சுங்க. t பவர் ஹாஃப்னு வந்ததுன்னா இது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் வராது. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரல அப்படின்னா காமாவில் ஃபார்முலா போடணுங்க. ஸோ காமா ஆஃப் n plus 1 half plus 1 divided by s power half plus 1. Hope you understand. Right? அடுத்து cos h of 0.5t. இப்போ ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனுங்க. அப்போ டினாமினேட்டரில் s ஸ்கொயர் மைனஸ் 0.5 the whole square, நியூமரேட்டரில் s வரும். கரெக்டுங்களா? இதுதான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் இதை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஆன்சர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருங்க? 2 by s cube ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டுங்க. டினாமினேட்டரில் மட்டும் s பவர் 3/2 ப்ளஸ் இது வந்து s by s ஸ்கொயர் 0.5 into 0.5. ஸோ 0.25. ஓகேங்களா? இது இவ்வளோ தூரம் இதாகிடும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த நியூமரேட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காமா ஆஃப் n plus 1 இருந்தது அப்படின்னா n into gamma of n அப்படின்னு எழுதலாங்க. ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரைட்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காமா ஆஃப் ஹாஃப் ப்ளஸ் ஒன்னை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா half into gamma of halfனு எழுதலாங்க. gamma of halfோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் பை. ஸோ இது வந்து ரூட் பை பை 2. ஓகேங்களா, gamma of halfோட வேல்யூ இஸ் ரூட் பை. ஸோ இதோட வேல்யூ இந்த ரூட் பைங்க. ஓகே, ஸோ ரூட் பை பை 2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அப்போது இங்கே ரூட் பை பை 2 வரும். ஸோ 2 இங்கே புரியுதுங்களா? அது gamma of half plus 1 அப்படின்னா half into gamma of halfனு எழுதுவோம். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து ஹாஃப் காம்பினேஷனில் வர மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இஃப் இட் இஸ் நாட் அ இன்டிஜர் அப்படின்னா we will try to convert the given number in form of half plus something. ஓகே, ஏன்னா அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியுங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா தான் gamma of half வந்து ரூட் பைங்கிற வேல்யூ யூஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ the answer is root pi 2s power 3 by 2. This is the Laplace transform of t power half. ரைட், இதே மாதிரி t பவர் மைனஸ் ஹாஃபுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் மைனஸ் ஹாஃப். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு இதுதாங்க ஆன்சர். நம்மளாம் ஃபங்க்ஷன் கொடுத்தோம், ஃபங்க்ஷனை டேபிளோட ரிலேட் பண்ணி இதுதான் ஆன்சர். ரைட், இப்போ t பவர் மைனஸ் ஹாஃபோட ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ இன்டிஜர். ஸோ இன்டிஜர் அப்படிங்கும்போது காமா ஆஃப் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 டிவைடட் பை s பவர் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ gamma of minus half plus 1 அப்படின்னா இப்போ நீங்கள் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடாதீங்க. n into gamma of n minus half into gamma of minus half அப்படி போடக்கூடாது. மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 போட்டிங்கனாலே gamma of half வந்துடுது. நம்ம என்ன gamma of plus half வர்ற மாதிரி தானே நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ gamma of plus half இப்போ வந்தாச்சு. டிவைடட் பை s பவர் மைனஸ் 1 by 2 ப்ளஸ் என்னங்க half, அதே half தான். ஸோ gamma half என்ன ரூட் பை. ரூட் பை பை s பவர் half அப்படின்னா ரூட் s. ஸோ ரூட் ஆஃப் பை பை எஸ். ஸோ இப்படி தான் நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த டேபிளில் இருக்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோம். இனி ஃபர்தர் வீடியோஸில் ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடலாங்கிறத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கன்வல்யூஷன் தியரம், அதுவும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஸோ அதுவும் கொஞ்சம் தியரம் மட்டும் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.